ஆகாசத்தில் இருக்கக்கூடிய விஸ்வ பிரம்மா விஸ்வ பிரம்மா என்ற விஸ்வகர்மா வந்தார். ஆண்டவா, இதற்கு நான் ஒரு தீர்ப்பு வழங்குகின்றேன் என்று விஸ்வகர்மா என்ன செஞ்சாரு? ஒரு துலாம்பாரம் ஒன்று அடித்தார். துலாம்பாரம் என்றால் என்னது? தெராசு. தெராசு ஒன்றை அடிக்கும் போது ரெண்டு பக்கத்திலும் தெராசு அடிக்கணும், ஒண்ணு போலயும் இருக்கணும், அழகுலையும் சரி சைஸ்லயும் சரி ஒரே மாதிரி இருக்கணும். அப்ப பார்த்தார் விஸ்வகர்மா, இந்த அகஸ்திய மகாமுனிவருக்கும் விஸ்வகர்மாவுக்கும் யாருக்குன்னே போட்டி, சடவு இருக்கு. அப்ப தென்பொதிகையை தணிப்பதற்கு நம்ம இந்த அகஸ்திய மகாமுனிவரை தான் நம்ம அனுப்பணும். அகஸ்திய மகாமுனிவரை போக சொன்னா அவர் நம்மளுக்கு சாபம் கொடுப்பாரு. அதனால் நேரடியா போய் போக சொல்ல கூடாது என்று விஸ்வகர்மா என்ன செஞ்சாரு? ஒரு கள்ளத்தராசு அடித்தாரு. ஒரு பக்கம் நாகத்தால் உள்ள தகடு, நாகத்தகடை கொண்டு வந்து ரொம்ப லேசா இருக்கும் பாருங்க. அந்த நாகத்தகடை ஒரு பக்கம் தராசாகவும், இரும்பால் கொண்டு வந்த தகடை இன்னொரு பக்கம் தராசாகவும் வைத்தார். ஆமா. அப்ப ஆண்டவனை அழைத்தார். ஆண்டவா, நான் ஒரு தராசு கொண்டு வந்திருக்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய தேவர்களும் மூவர்களும் இந்த தராசுல வந்து நிக்கட்டும். யாருடைய எடை அதிகமா இருக்கோ அவர்கள் தான் தென்பொதிகை போய் தணிக்க வேண்டும் என்று விஸ்வகர்மா சொன்னார். அப்ப ஆண்டவனாகிய பகவானும் அப்படியே ஆகட்டும் என்று ஒவ்வொருத்தரையா நிக்க சொன்னார். 33 கோடி தேவர்கள் எல்லாம் தராசுல வந்து நிக்கும் போது எல்லாரும் இந்த நாகத்தால் அடிச்சிருக்கு பாருங்க, நாகத்தகடு தராசு. அதுல வந்து நிக்கும் போது எடை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த அகஸ்திய மகாமுனிவர் பார்த்தார். என்ன யோசிக்காரு? எல்லாரும் நின்ன இடத்துல போய் நாம ஏன் நிக்கணும், நம்ம அந்த தராசுல போய் நிப்போம் அப்படின்னு அகஸ்திய மகாமுனிவர் இரும்பால் அடித்த தராசுல வந்து நிக்கும் போது அவர் எடை கூடுதலா காமிச்சு. அப்ப பார்த்தார் விஸ்வகர்மா, ஆண்டவா, அகஸ்திய மகாமுனிவர் எடை தான் கூடுதலா காமிக்கு. அப்ப அவர் தான் தவ வலிமை படைத்தவர். தென்பொதிகையை தணிப்பதற்காக அகஸ்திய மகாமுனிவர் தான் போக வேண்டும் என்று விஸ்வகர்மா சொன்ன உடனே அகஸ்திய மகாமுனிவருக்கு கோபம் வந்து விட்டது. அது எப்படி என்னுடைய எடை மட்டும் கூடுதலா காமிக்கும் என்று அகஸ்திய மகாமுனிவர் அறிந்து பார்க்கும் போது விஸ்வகர்மா கள்ளத்தராசு அடித்தார் என்று தெரிந்தது. அப்பந்தான் அகஸ்திய மகாமுனிவர் பார்த்தார். ஏ ஐயா விஸ்வகர்மா, அம்மையப்பன் திருக்கல்யாணத்தை நான் பார்க்க கூடாது என்று சூழ்ச்சியினாலதானே என்னை நீர் இப்படி செஞ்சீரு. அதனால் இதோபடி உமக்கு சாபத்தை இன்னையில இருந்து நீர் இருந்த அடிக்க பறந்தடிச்சு போகும்னு சாபத்தை கொடுத்தார்.